நான் வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பேச நான் ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்குள்ள ஜாப்பை செஞ்சதுக்கு பின்னால் நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், சில கட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் அமைஞ்சிருக்கேனும், சில கட்டங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்க முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் மனைவியை மட்டும் தான் எனக்கு விருப்பமான முறையில தெரிவு செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏண்ட பெற்றோர் எனக்கோ உங்களுக்கோ தெரிவு செய்ய முடியாது, அது எழுதப்பட்ட ஒன்று. என்னோட சகோதரன் எப்படி இருக்கணும் என்றதை எனக்கு தெரிவு செய்ய முடியாது, என்னோட சகோதரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை என்னால் தெரிவு செய்ய முடியாது. இவைகள் அனைத்தும் எழுதப்பட்டவைகள். வாலிபர்களே, முடிவு செய்யப்பட்ட ஒன்றை ஏண்ட பேரண்ட்ஸும் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேனே, ஏண்ட குடும்பம் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன் என்பதாக ஏண்ட குடும்பத்தை தவறு சொல்லி ஏண்ட குடும்பத்தில் நான் ஃபால்ட் கண்டுபிடிச்சு ஏண்ட தவறை எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உலகத்துல யாராலும் ஒருத்தருக்கு தந்த பேரண்ட்ஸுடைய ஃபால்ட்டை வச்சு அவருடைய தவற அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமாக இருந்தால் இந்த பூமிக்கு மேலால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்திருக்க முடியாது. வாப்பா ஒரு முஷ்ரிக், முழு ஊருமே தனக்கு எதிராக நின்றார்கள். யாருமே சப்போர்ட் இல்லை, தன்னுடைய வீட்டுக்குள்ளாலையும் சப்போர்ட் இல்ல, தன்னுடைய குடும்பத்திலையும் சப்போர்ட் இல்ல, தான் வாழ்ந்த பூமியிலையும் தனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடைக்கல. அதனால் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மதன், ஒரு தனி மனிதர், ஆனால் அவர் ஒரு சமூகத்துக்கு ஒப்பானவர். எந்த விதமான சமூக குடும்ப ஊருடைய எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நல்லவராக வேண்டும் என்பதாக வாழணும் என்பதாக ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதர் நினைத்தால் அவருக்கு உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். ஆனால் நாம் குருட்டுத்தனமாக நாம் செய்யும் தவறுக்கு நமது பெற்றோரையும், நாம் செய்யும் தவறுக்கு நாம் பிறந்த ஊரையும், நாம் செய்த தவறுக்கு நாம் படித்த பாடசாலையையும், நாம் செய்த தவறுக்கு நாம் படித்த மதரசாக்களையும் குற்றம் கூறுவது ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை வாலிபர்களாக நாம் விளங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் செய்யும் தவறுக்கு நான் தான் காரணம். நான் செய்யும் தவறுக்கு ஒரு நாளும் நமது பெற்றோர் காரணமாக இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, நாளை கயாமத்து நாளில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது ஒரு குழந்தையை, பெற்றோரையும் தன்னுடைய சகப்பனையும் தன்னுடைய தாயையும் வைத்து அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தனியாகத்தான் நிற்க வேண்டும். குல்லுன் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, நாளை கயாமத்துடைய தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை தனித்தனியாகத்தான் மீட் பண்ண இருக்கிறோம். எனக்கான கேள்வி கணக்கு இது தனிமையில் தான் நடக்க போகிறது. அல்லாஹ் சப்போர்ட் அல்லாஹ் வாப்பவையோ உம்மவையோ அல்லாஹ் ஒரு நாளும் கூப்பிட மாட்டான். அன்பான சகோதரர்களே, என்னுடைய சொர்க்கத்துக்கும் என்னுடைய நரகத்துக்கும் அது ஏண்ட கையில தான் இருக்கிறது. அதற்கு பொறுப்பானவர்கள் நாம் தான். இன்னொருவர் என்னுடைய சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பொறுப்பானவர்களாக இருக்க முடியாது. நிலைமைகள் எவ்வாறு இருந்தாலும் இதுதான் சொர்க்கத்துக்கான பாதை, இதுதான் நரகத்துக்கான பாதை என்பதை அல்லாஹ் அழகாக எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்துதான் இருக்கிறான். எனவே வாலிப சமூகத்தினர்களே, உங்களோட பாதை எது என்றத டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளுமே உங்களோட தவறுக்கு இன்னொத்தர தவறாக நீங்க பார்க்காதீங்க. அப்படி நீங்க பார்த்தீங்க என்பதனால உலகத்துல யாரையும் சமாளிக்கலாம், கயாமத்தினால் இது அல்லாஹ்விடத்தில் ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்க மாட்டாது என்பதை இன்று இந்த இடத்தில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி தருகிறேன். குர்ஆன் இதனைத்தான் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த தலைப்பில் பேச இருந்தாலும் நான் வாலிபர்களுக்கு ஒரே ஒரு செய்தியுடன் இந்த குத்பாவை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாம் செய்யும் பெரும் பாவம் என்ன? உலகத்தில் ஒரு மனிதன் செய்யும் பெரும் பாவம் என்ன என்ற கேள்வியை கேட்டால் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஜினா செய்யறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது, களவான்றது, தன்னை ஏமாத்துறது, வியாபாரத்தில் மோசடி செய்யறது. சகோதரர்கள், இதெல்லாம் பாவம் தான். ஆனாலும் உலகத்தில் இதையும் விட பெரும் ஒரு பாவத்தை குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அது பெரும் பாவங்களில் ஒன்று.
உலகத்தில் ஒரு பாவம் செஞ்ச ஒரு மனிதர் அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா என்று நினைக்கிறது இருக்கிறதே, இதை விடவும் ஒரு பெரும் பாவம் உலகத்தில் வேற எந்த ஒன்றும் இருக்க மாட்டாது. அல்லாஹ் ஷிர்க் செஞ்சவனையும் மன்னிப்பான். ஆனால் எப்ப மன்னிக்க மாட்டான் தெரியுமா? அந்த ஷிர்கோட வஃபாத்தானால் மாத்திரம்தான். உலகத்துல மிக பெரும் பாவம் அந்த ஷிர்க் செஞ்சவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரே ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. அந்த ஷிர்க்குடன் அவருக்கு வஃபாத் வருமாக இருந்தால் மாத்திரம்தான். அப்படி இல்லை என்றிருந்தால் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்களை அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்ச ஒரு மனிதரும் ஒரு கட்டத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக நினைத்தால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்பதாக ஒரு மனிதன் நினைப்பதை விட மிக பெரும் கொடூரமான பயங்கரமான ஒரு மேஜர் சின் இந்த பூமிக்கு மேலால் வேற எந்த ஒன்றும் இருக்க மாட்டாது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நம்மை பார்த்து பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய தினத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதரை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அவருக்கு மத்தியில சமூகத்தில் ஒரு பாவியும் இருப்பார். பாவியும் இருப்பார். ஹதீஸ்ல வந்த ஒரு விஷயம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தில் வாழ்ற கட்டத்தில் இந்த நல்ல ஒரு மனிதர் அந்த பாவம் செய்யற ஒரு மனிதரை பார்த்து ஒரு கட்டத்தில் நினைச்சாரு, இவனெல்லாம் உருப்படுவானா? இவனெல்லாம் உருப்படுவானா? நாங்க எப்பயும் பலரை பார்த்து நானும் நீங்களும் நினைப்பதுண்டு, இவனெல்லாம் கேடு கெட்டவன், இவனெல்லாம் எப்படி உருப்படுவான், இவனெல்லாம் நல்லவனா வருவானா, இவனெல்லாம் எப்படி கபருக்கு போறான் என்பதாக நாம் அவரை பார்த்து உருப்பட மாட்டான். இவனுக்கெல்லாம் இங்க தௌபா இருக்குது என்று சொல்லி இந்த சாலிஹான ஒரு மனிதர் அந்த பாவியை பார்த்து ஒரு கட்டத்தில் நினைச்சார். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். அவர் தொழுத தொழுகையோ, அவருடைய நோன்போ, அவருடைய ஹஜ்ஜோ, அவருடைய ஜகாத்தோ, அவருடைய தான தர்மங்களோ எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு அந்த நாளில் தென்பட மாட்டாது. அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு நீ யாரு? அவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்வதற்கு நீ யாரு? உலகத்தில் பாவ மன்னிப்பு என்பது இது என்னுடைய ஒரு சிஃபத், இதை நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ யாரு? அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையினால அந்த மனிதனை நரகத்துக்கு எரிந்துவிட்டு அல்லாஹ் இந்த ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் அந்த அளவுக்கு ரஹ்மான், அல்லாஹ் அந்த அளவுக்கு ரஹீம் என்பதை அல்லாஹ் அந்த நேரத்திலையும் ப்ரூவ் பண்ணுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அந்த அல்லாஹ்வை தான் நானும் நீங்களும் இறைவனாக ஏற்றிருக்கிறோம். எனவே நீங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, உங்களோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு என்றது டசன்ட் மேட்டர், இது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த வரங்காட்டி உங்களுக்கு உசிர் இருக்குது, இப்பயும் நீங்க பிரீதிங், ஸ்டில் யூ ஆர் பிரீதிங், உங்களோட ஹார்ட் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் என்றிருந்தால் அல்லாஹ் still has a hope on you. அல்லாஹ் உங்களுக்கு இன்னமும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். Still you are not late. இன்னமும் உங்களுக்கு லேட் இல்ல, இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை பாவிக்கிறதா இல்லையா என்பது உங்களோட கையில தான் இருக்கிறது, உங்களோட கையில தான் இருக்கிறது. எனவே இந்த பூமிக்கு மேலால நல்லவனாக வாழ்றது என்றது ஒரு கஷ்டமான ஜாப் அல்ல, இட்ஸ் சம்திங் ஈஸி. ஆனால் அதுக்கான கமிட்மெண்ட்டை எடுக்கிறது தான் வாழ்க்கையில கஷ்டமாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, ஒரு நீண்ட ஒரு பகுதி இதில் நான் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். ஆனாலும் எக்ஸாமும் இருக்கிறது, சந்தர்ப்பங்களும் இன்னொரு கிடைத்தால் கட்டாயமாக இந்த பகுதிகளில் நாம் வாலிபர்களுடன் கதைப்போம். அன்பான வாலிபர்களே, உங்களோட பாத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டில் யூ ஆர் நாட் லேட். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஹேஸ் a hope on you. அதனால் தான் அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு பின்னால சந்தர்ப்பம் தந்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்க ஒரு கால் எடுத்து வச்சு பாருங்க. வாழ்க்கையில பாவத்தை அனுபவிச்ச வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடன் தனியாக பேசுறதுடைய, தனியாக இருந்து அந்த பாவத்தொண்டுக்கு தௌபா செஞ்சு அதனால வார அந்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சு பாருங்க. இந்த ஹாப்பினஸுக்கு வாழ்க்கையில எதுவும் ஈக்குவல் ஆக மாட்டாது. நானும் துப்பரவில்லை, நீங்களும் துப்பரவில்லை. அதனால தான் அல்லாஹ் தன்னை சத்தாராகவும் அல்லாஹ் தன்னை ஃபொகிவராகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், பாவங்களை மன்னிப்பவனாக ஆக்கியிருக்கிறான். இந்த
பூமிக்கு மேலான நபிமார்களை தவிர வேற எவரும் சுத்தமானவர்கள் அல்ல. மற்ற எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள். ஆனால் இந்த பூமிக்கு மேலான நல்லவர்கள் யாரு தெரியுமா? பாவம் செய்யாத மக்கள் அல்ல, செஞ்ச பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யணும் என்றத விளங்கின மக்கள் தான் இந்த பூமிக்கு மேலான சிறந்த மக்கள். நாங்க எல்லாரும் நல்ல மக்களாகி ஒரு நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தால் இதுக்கு அங்கால நாங்க பாவமே செய்ய மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த உலகத்தில் கூடிய முழு கோடிக்கணக்கான மக்களும் வந்தால் நாளை கயாமத்து நாள்ல இந்த பூமியிலிருந்து நாங்களுக்கு தங்கம் கொட்ட மாட்டாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாளை கயாமத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரு டிசிஷனுக்கு ஒரு முடிவுக்கு வருவாக இருந்தால், ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவானாங்களாக இருந்தால், நாளை அடுத்த நாள் அல்லாஹ் இந்த பூமியை அழிப்பான். அழிச்சு அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால இன்னும் ஒரு சமூகத்தை உருவாக்குவான். அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க என்றால் பாவம் செய்வாங்க, ஆனால் செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யவும் அவர்கள் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, மக்கள் செஞ்ச தவற 100 வருஷத்துக்கு பிறகும் 30 வருஷத்துக்கு பிறகும் சொல்லி காட்டுவான். ஆனா நாங்க பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட போனால் அந்த பாவமே செய்யாதவர்கள் மாதிரி தான் அல்லாஹ் எங்களை ஃபேஸ் பண்ணுவான். இதனால மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன பேசுவாரு, ஊரவன் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல. எங்கட ப்ராப்ளம் வித் அல்லாஹ். அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு எங்களுக்கு போக முடியுமாக இருந்தால் தட்ஸ் த சக்சஸ் ஆஃப் சக்சஸ் ஆன எண்ட். அந்த எண்டுக்கு நானும் நீங்களும் தயாராகுவமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம். எனவே பாஸ்ட மறைஞ்சிட்டு முன்னால் உள்ள வாழ்க்கையை பிளான் பண்ணுங்க. இந்த மூமெண்ட்ல அல்லாஹின் பக்கம் திரும்புங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்றதுக்கு மிச்சவும் நெருக்கமானவராக இருக்கிறான். என்னை விடவும் உங்களை விடவும் பாவம் செஞ்ச பல மக்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு ஏண்டையும் உங்களையும் பாவங்களை மன்னிக்கிறது இது கஷ்டமான ஒரு விஷயமாக இல்லை.